நாம் ஒரே குடும்பமாக வாழப்படுவதற்கு உறுதுணையாக இருப்பது இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி நாம் வெளிப்படுத்துவது என்று பார்க்கின்ற பொழுது, நமக்கு 2 கண்கள் இருப்பது போல, இந்த 2 கண்களும் நமக்கு சரியாக இருந்தால் நம்முடைய பார்வை சரியாக இருக்க போகின்றது. அதே போல இந்த 2 கண்கள் எவை? அந்த நிலை வாழ்வை பெறுவதற்கு 2 கண்கள் நம்முடைய வாழ்வுக்கு எந்த 2 கண்கள் அவசியம் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தை என்பது ஒரு கண், நற்செயல் என்பது மற்றொரு கண். அந்த இறை வார்த்தை என்ற ஒரு கண்ணையும் நற்செய்தி என்ற ஒரு கண்ணை இரண்டையும் நாம் ஒன்றாக பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த நிறைவாழ்வை நோக்கி நம்மால் செல்ல முடியும், இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள முடியும். ஆக இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். அந்த இறை வார்த்தை வாசிப்பதின் பலன்தான் நற்செயலில் நாம் ஈடுபடுவது. நாம் எவ்வளவுதான் இறை வார்த்தையில் மக்களுக்கு எடுத்து கூறினாலும் மக்கள் மனம் மாறவில்லை என்று நாம் வருத்தப்படக்கூடாது. நானும் இறை வார்த்தையில் அதிகமாக வாசித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏன் என்னால் கொண்டு வர முடியவில்லை என்று நாம் கூட சிந்தித்து பார்க்க வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், நாம் ஒரு கண்ணை தான் பயன்படுத்துகின்றோம், மற்றொரு கண்ணை நாம் பயன்படுத்துவது கிடையாது. மற்றொரு கண் தான் நற்செயல்கள். அதுதான் முதல் வாசகத்தில் நாம் வாசி கேட்டோம். நற்செயல் செய்ததின் காரணமாக தான் தொடக்க கால கிறிஸ்துவர்கள் ஒன்றாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நிறைவாழ்வை அவர்கள் கண்டுணர முடிந்தது, மகிழ்ச்சியாக அவர்களால் வாழ முடிந்தது. ஆகவே இறைவன் தருகின்ற அந்த நிலை வாழ்வை நாம் பெறுவதற்கு இந்த 2 கண்களை நாம் பயன்படுத்துவோம்.